இந்த இந்த தமிழ்நாடு எப்போ அமைதியாக இருக்கும் சொல்லுங்கள்? அமைதியாக இருக்கவே இருக்காதா? பரபரப்பாக போர்க்களம் போல் நடந்துட்டு தான் இருக்குமா? கூலிப்படைகளால் அங்கங்கே கொல்லப்படுகிறார்கள். என்ன நடக்குது? சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சி போயிடுச்சு. இதுதான் சொல்ல முடியும். மதுராந்தகத்தில் விச சாராயம் குடிச்சு 19 பேர் இருந்தாங்க. விழுப்புரத்தில் 22 பேர் இருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் 67 பேர் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு கட்டிச்சு இந்த அரசு? அங்கே இருக்கிற அதிகாரிகளை மாற்றிட்டாங்க. 2வது கேஸு சிபிஐக்கு மாற்றினாங்க. அவ்வளோதான், மூடி மறைச்சிட்டாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுவே மாற்றங்கள் என்பது அடிப்படையாக மாற்ற வேண்டும். நாம் தமிழர் உறவு மதுரை வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சுப்பிரமணியத்தை அடையாளம் தெரியாத உறவுகள் இன்று காலை வெட்டி சாய்ச்சிருக்காங்க. இங்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைச்சி ஆடுகின்ற மாற்றத்தை நாம் விரும்ப வேண்டும் என்றால் தமிழன் தமிழ் நாட்டை ஆள வேண்டும்.